எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்ததுன்னா, என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது ஓகே, நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கும் சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியும் விடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பொருளை இதனுடன் சேர்த்து எரித்தால் எதிரிகளுக்கு திண்டாட்டம், குடிக்கும் கடனுக்கும் சேர்த்தும் செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை குறையும், மேல் வீட்டில் இருந்து நமக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்க தொல்லை குறையும், அப்புறம் நம்ம கூடையே இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரவங்க தான், சொந்தக்காரவங்களுக்கு செய்யலாமா? இது ஒரு பிரச்சனையும் பண்ணாது. ஏன்னா நம்ம தெய்வத்தை இது தெய்வம் பேரை சொல்லி தான் நம்ம செய்ய போகிறோம். இது நம்ம ஒன்றும் சூனியம் வைக்க போகிறதில்ல, வைப்பு வைக்க போகிறதில்ல, யாருக்கும் பண்ண போகிறதில்ல. நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை இம்சை கொடுக்குறாங்க, அந்த இது என்னை விட்டு போகணும். இது குடிக்கு குடின்னு ஏன் போட்டிருக்கேன்னா, குடியால் தான் இப்போ நிறைய குடும்பம் சீரழிஞ்சு நிற்கிது. உண்மையாக சொல்கிறேங்க. இதில் அந்த குடியை விற்று அதனால் வர பணத்தால் ஒரு குடும்பம் நல்லா ஜகஜகான்னு இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு ஒரு இடி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், அந்த குடி மட்டும் இந்த போதை வஸ்து விற்கிறது இதெல்லாம் நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிக்குது. இது முதல்ல நம்ம நாட்டில், நம்ம நாடுன்னு இல்லை, நம்ம வீடுன்னு வச்சுக்கோமே, நம்ம வீட்டில் அது இருந்ததுன்னா ஒழியணும். அடுத்தது நம்ம சொந்தக்காரவங்க தொல்லை எனக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்க. சரி, இப்போ ஒன்று சொல்கிறேன். ஒரு பெண்ணு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பையனை விரும்பிட்டாங்க, ஆனால் அந்த பையன் கெட்டவன் தெரிஞ்சு விலகும் பொழுது அவன் விடுறதில்ல, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறது அவன் அந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்த வேண்டியது. அது ஒரு வகை. சரி, பையனை பொண்ணு விரும்பிட்டாங்க, அந்த பையனுக்கு பொண்ணை பிடிக்கல, பொண்ணு ஏதோ தப்பான ஏதோ பிடிக்கல, கோபம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை, பிரியிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போவே விலகிட்டா நல்லது தான். அதால் டார்ச்சர் பண்ணுறது, இது ஒரு வகை. அப்புறம் நம்ம வேலையில் இருந்துக்கிட்டு, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்சை கொடுப்பாங்க, அது ஒரு வகை. கடன் எப்படியாவது தீரணும். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த தேய்பிறை சஷ்டின்னு சொல்லணும் இல்லைங்களா? அந்த தேய்பிறை சஷ்டியில் ஒரு கடனுக்கான தொகையை நீங்கள் அடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்கள் கடன் அடைந்தே தீரும். அந்த கடனை எப்படியாவது நீங்கள் கொடுத்து முடிச்சுருவாங்க. கம்மியான வட்டிக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையில் எனக்கு பணம் கிடச்சிச்சு, அதை நான் கடனை அடைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு பெருகும் பாருங்கள். சரி, செவ்வாய்க்கிழமைனாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவாங்க? நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது முருகன் தான். முருகன் கோவிலுக்கு போகும். இன்றைக்கி முருகன் கோவிலுக்கு போகாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி முருகனை போய் பார்த்தோம்னா ஒரு சக்தி அவ்வளோவும் இருக்குமா. அந்த வீரியம், சக்தி நிறைந்த வீரியமிக்க ஒரு முருகராக இருப்பாராம். அதனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில தான், அதனால் கூட்டம் அலை மோதுது செவ்வாய்க்கிழமையில். அதுக்காக முருகன் கோவிலுக்கு மட்டும்தான் போகணுன்னு இல்லை, பக்கத்தில் இருக்கிற கோவிலில் முருகன் சிலை இருந்தால் அங்கே கூட போய் பார்த்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க யார் ஞாபகம் வரணும்னா துர்கை அம்மா. இன்றைக்கி ராகு காலத்தில் நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாருக்குமே சொல்யூஷன், எனக்கு தனிப்பட்ட முறையில் கமெண்ட்ஸ் போடுறீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கறது எல்லாமே துர்காதேவி காலை போய் பிடிங்கன்னு தான் சொல்லுவேன். எப்பேற்பட்ட குடியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு எதிரிகளாக இருந்தாலும் அழித்தே தீருவாள். நம்ம நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில், நீங்கள் மனசாட்சியோட நல்லவங்களாக இருந்தால் நம்ம வேண்டுவது கண்டிப்பாக பலிக்கும். இது ராகு காலத்தில் முடிஞ்சால் எலுமிச்சம்பழம் விளக்கு போடுங்க. எலுமிச்சம்பழம் விளக்கு போட முடியாதவங்க அகல் விளக்கில் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் விளக்கு போட்டு வாங்க. அப்போ ஒரு குங்குமம் வாங்கி உங்கள் காலடியில் வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது 100% நடக்கும். சரி, இது எல்லாமே முடியாதவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 9 மிளகு எடுத்துக்கோங்க. 9 மிளகு கூட ஒரு பொருளை சேர்க்கணும். இது எப்படிம்மா எரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் வீடியோவில், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா, ஒரு பேப்பரில் நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதுங்க. முருக என்னை இந்த மாதிரி டென்ஷன் பண்ணுறாங்க, என்னை இந்த மாதிரி கொடுமை பண்ணுறாங்க, என்னை இந்த மாதிரி படுத்துகிறாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லை, காலையில் எழுந்தால் நிம்மதி இல்லை, போகணுமே அவங்க மூஞ்சில் முழிக்கணுமேன்னு இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, அந்த கடன்காரங்க தொல்லை எனக்கு தீரணும்னு என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பேப்பரில் எழுதுங்க.
கருப்பு கலர் பென்னில் எழுதிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிட்டு அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கோங்க. நீங்கள் இது இரவு நேரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. 7 மணி 8 மணி 9 மணின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 11 மணிக்கு கூட செய்யலாம். செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு செஞ்சால் கூட ரொம்ப ரொம்ப அதீத சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. இரவு நேரத்தில் அந்த இந்த கெடுதலுக்கான இதெல்லாம் அழியும்னு வாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உட்காந்துக்கோங்க ஒரு இடத்துல. நீங்கள் கிழக்கு நோக்கி உட்காந்துக்கலாம், சமையல் கட்டில் கூட உட்காந்துக்கிட்டு யாரை நீங்கள் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரெல்லாம் நம்ம எழுதிட்டோம் இல்லைங்களா, அந்த பேப்பரை வச்சுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி. ஒரு 9 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த 9 மிளகும் ஒரு மிளகும் நீங்கள் கையில் வச்சு வலது கையில் நல்லா இந்த நம்ம இந்த நடுவிரல் இருக்குல்ல, நடுவிரலில் ஒரு மிளகை பிடிச்சிக்கிட்டு கட்டை விரலால் உருட்டும் போது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு தீரணும், எனக்கு இந்த எதிரி தொல்லை இருக்கவே கூடாது, எனக்கு இவங்க தான் பிரச்சனை, இவங்க பேரை சொல்லி 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 அந்த ஒரு இதை எவ்வளோ தரம் உங்களால் சொல்ல முடியுமோ ஒரு மிளகுக்கிட்டையும் சொல்லி அந்த பேப்பரில் வச்சுருங்க. சிந்தாமல் செதறாமல் செய்யணும். மிளகு மட்டும் எப்பவுமே செதற விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி 9 மிளகுக்கும் 9 தரம் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் மனசார நினைக்கிறீங்களோ, முருகனாகட்டும் இல்லை துர்காதேவி ஆகட்டும், வேற்று மதத்தினராக இருந்தால் வேற்று மதத்தை உங்களுடைய தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அந்த நடுவிரலில் வச்சு நல்லா மனசார அந்த மிளகு கிட்ட சொல்லிட்டு அந்த பேப்பரில் செதறாமல் வச்சு மடித்து ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்குன்னா கொஞ்சம் சட்டி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அகல் விளக்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கற்பூரம், எப்போவுமே நம்ம வேண்டுதல் வைப்போம் இல்லைங்களா, நான் என் பிள்ளைக்கு இது மாதிரி உடம்பு முடியாமல் இருக்குது, நான் பெரிய கற்பூரம் ஏற்றுறேன், கற்பூரம் கரையிற மாதிரி என் கஷ்டம் கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி கற்பூரத்தை நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க. இன்றைக்கி அந்த 9 மிளகு வீட்டில் இருக்கிற மிளகை எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த அகல் விளக்கு எடுத்துன்னு போய் ரோட்டில் தான் வச்சு ஏற்றணும். இதை ரோட்டில் வச்சு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு 100% அருமையான பலன் தெரியும். நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அது செஞ்சு முடிச்சுட்டு வந்து இது 1 வாரம் செஞ்சுட்டேன் எனக்கு ஏமா ரிஃப்ளெக்ஷன் தெரியலன்னு நினைக்காதீங்க. 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. எப்போ எந்த ஒரு விஷயமுமே தொடர்ந்து ஒரு விஷயம் 48 நாள் அதுதான் ஒரு மண்டல விரதம்னு வாங்க. இப்போ என்ன பண்ணோம், அகல் விளக்கு எடுத்துன்னு போய் வச்சு இந்த கற்பூரத்தை ஏற்றினோடனே, கட்டி கற்பூரம் நல்லா பெரிய கற்பூரம் ரோட்டில் வச்சு நம்ம ஏற்றுறோம். அம்மா இதை ரோட்டில் ஏற்ற முடியாதுமா அப்படின்னு நினைக்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு தலையாய பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பொழுதோடு ஒரு 7 மணிக்கெலாம் பெண்களாக இருந்தால் பொழுதோடு ஏற்றிடுங்க. அதை ஏற்றிட்டு போயிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றி நல்லா தபன்னு எரியும் இல்லைங்களா, அதை எரியறதுக்கு மேலே இந்த மிளகு பொட்டலம் நம்ம பேர்லாம் எழுதி என்னென்ன பிரச்சனை எழுதி வச்சுருந்தோமோ அதை அப்படியே அந்த பொட்டலத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கற்பூரத்து மேலே வைங்க. பட்டன்னு வெடிக்கும் அந்த மிளகு இந்த கற்பூரத்து மேலே நீங்கள் வைக்கும் பொழுது எரியும் பொழுது படப்படன்னு வெடிக்கும். அப்படியே வெடித்து கீழே செதறினா கூட பரவாயில்ல, அந்த ஒரு மிளகையும் எடுத்து அந்த அதுக்காக தான் அந்த அகல் விளக்கு வச்சுக்கோங்கன்னு. அந்த கற்பூரத்தை எரியறது மேலே எடுத்து போடுங்க. உங்கள் கண்ணெதிர்க்கு அது வெடித்து செதறினா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அந்த எரியிற கற்பூரத்து மேலேயே போட நிச்சயமாக சொல்கிறேங்க, இந்த நிம்மதி பிறக்கும். இந்த முருகனோட வேலை நினச்சிக்கோங்க. துர்க்கையம்மா கையில் இருக்கிற அந்த சூளத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் தெரியும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த அகல் விளக்கு எடுக்க வேண்டாம், வீட்டுக்கு வந்துடலாம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.